வணக்கம் நேயர்களே. இந்தப் பதிவுல நாம பார்க்கப் போறது புறநானூறு என்ற சங்க இலக்கிய நூலின் 332வது பாட்டான வேல் பெருந்தகை உடைத்தே என்ற பாடல். இந்த பாட்டை எழுதியவர் விரியூர் நக்கனார் என்ற புலவர். ஒரு வீரனது மரமாண்பை இப்பாடலில் நயமாகக் கூறியுள்ளார் இவர். திணை வாகைத் திணை. வல்லான் மறவன் ஒருவனது குடிசையுள் கிடக்கும் வேலினைச் சுட்டி அதன் சிறப்பை வியந்து கூறுவது போல கூறி அந்த வீரனின் மேம்பாட்டை உரைக்கின்றனர் புலவர். பாடல். வேல் பெருந்தகை உடைத்தே. இவ்வூர் மறவன் வேலோ. இவ்வூர் தலைவனாகிய மறவனின் கைவேல். பிறர்வேல் போலாதாகி பெருந்தகை உடைத்தே. பிற வீரர்களின் வேல் போல்வதன்றி சிறந்த பெருமையே உடையது ஆகும். இரும்புறம் நீரும் ஆடி கலந்து இடை. குரம்பை கூரை கிடக்கினும் கிடக்கும். இலைப்புறம் புழுதிபடிந்து குடிலின் மேலே செருகப்பட்டு கிடந்தாலும் கிடக்கும். தென்னிப்படுவினும் இல்லையேல் தெளிந்த நீர்மடுவில் நீராட்டப் பெற்று. மங்கள மகளிரோடு மாலை சூட்டி. மங்கள மகளிர் வாழ்த்த. இங்குரல் இரும்பை யாழோடு ததும்ப. யாழோடு பல்லிசை முழங்க. திருவினும் திரிந்து ஊர்வலம் வந்து. மண்முழுது அழுங்கச் செல்லினும் செல்லும். பகைவர் நாடு நடுங்க போர் முனைக்குச் சென்றாலும் செல்லும். ஆங்கு இருங்கடல் தானே வேந்தர். அங்கும் கடல் போன்ற பெரும்படை கொண்ட வேந்தர் ஊர்ந்து வரும். பெருங்களிற்று முகத்தினும் செலவு ஆனாதே. பட்டத்து யானையின் முகத்திலே பாய்ந்து அதனைக் கொல்வதினும் தப்பாது சென்று பாயும். யானையைக் கொல்வது என்பது யானை மேலிருப்போரையும் கொல்லக்கூடியது என்ற பொருளைத் தரும்.